வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு வச்சுங்களேன், நான் இது வரைக்கும் போட்ட வீடியோவில் எதையுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் எதுவும் சொன்னது கிடையாது. பட் இந்த வீடியோவுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இப்படி இருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க நான் அப்லோட் பண்ணணுன்னு முழுசாக நினச்சிது. நம்ம ஒரு முதியோர் இல்லத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே பாருங்களேன், ஒவ்வொருத்தர் கண்ணுலையும் அவ்வளோ ஏக்கமாக இருக்குது. பாருங்கள் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களை பார்த்து தான் கேட்குறேன். எப்படி தான் உங்களை பெற்று வளர்த்தவங்கள இப்படி அனாதையாக விட தோணுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ தான் வந்தீங்களா? ரொம்ப கஷ்டமாப்பா. ஆனால் நமக்கு இந்த நிலைமை தான், தெரிஞ்சுக்கோங்க. ஏன் உங்கள் பசங்க இல்லைங்களா? இருக்கிறாங்க. இருந்து என்ன பெரிய வருதுன்னா அப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷம் இல்லை. ஒரு பையனா 2 பசங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு வீட்டில் இருக்கத்தான் சொன்னாங்க. அங்கே எப்படி இருக்க முடியும்? அது அவங்க ஏதாவது பேசிட்டா நம்மளுக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நான் பொண்ணுங்களை பாராட்டுறேன். ஆனால் அம்மா சைடில் இல்லைன்னு சொல்லிட்டு பையன் என்ன பண்ணுறது? அதுக்கு அடைக்கு எக்ஸ்போர்ட் கிடையாது. இந்த அம்மா கண்ணில் அப்படி ஒரு உண்மை தெரிஞ்சது. என்னால் ஒன்றுமே பேச முடியல. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுவும் எல்லாம் தேடந்தே இல்லை. சேலத்தில் ஓம் இருக்கு. அங்கே இருந்தேன். அங்கே இருந்து இங்கே 6 மாதம் ஆயிடுச்சு. இங்கே இருங்க, அப்புறமா கூட்டிகிட்டு வந்து விடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எப்படி இப்படிலாம் திடீர்னு மாறுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாறுறீங்களா, அதுக்கு முன்னாடியே மாறுறீங்களா அப்படின்ட்டு. உங்களுக்கு இதே நிலமை தான். அண்டர்ஸ்டாண்ட்.